எல்லோருக்கும் வணக்கம். நான் பூவஸ்ரீ. இதை எப்பயும் மனசில் வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரையும் நான் சொல்கிறது இதுதான். சிலதை நம்ம மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கணும். யாராச்சும் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் நம்மளை பற்றி நம்ம விடவா மற்றவங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிட போகுது. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க எது சொன்னாங்க அப்படின்னு சோர்ந்து இருக்காதீங்க. முதல்ல நம்மளை பற்றி நமக்கு நல்லா தெரியும். நம்ம யார், எப்படி, நம்மளை விட மற்றவங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. அதனால் அடுத்தவங்களுடைய விமர்சனங்களை கண்டு கலங்கி நிற்காதீங்க. நமக்கான காலம் வரும் வரையும் யார் எவ்வளோ வழிகளை கொடுத்தாலும் அதை பொறுமையாக ஏற்றுக்கிட்டு நமக்கான காலம் வரும் வரைக்கும் காத்திருங்க. இந்த உலகத்திலே நமக்கு மிகப்பெரிய சொத்து எது தெரியுமா? நம்முடைய அறிவு தான். நம்ம அறிவை வச்சு நம்ம எவ்வளோ சொத்துக்களை வேணால் சம்பாரிச்சுக்கலாம். அதனால் நம்மளுடைய அறிவு தான் நமக்கு மிகப்பெரிய சொத்து. அப்புறம் நம்மக்கிட்ட இருக்க மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? பொறுமை. மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை கையில் எடுத்து நமக்கான காலம் வரும் வரைக்கும் காத்திருங்க. நமக்கு சிறந்த பாதுகாப்பு உண்மைதான். எப்பயும் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு முதல்ல தோற்று போகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் இறுதியில் வெற்றி தான் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கிற மிக அரிய மருந்து எதுன்னா புன்னகை தான். எப்பையும் நம்மளை அலட்சியப்படுத்தியவங்களையும் அசிங்கப்படுத்தியவங்களுக்கும் நம்மளுடைய புன்னகை தான் சிறந்த மௌனமும் புன்னகையும் தான் சிறந்த பதிலடி. யார் என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போக பாருங்களேன். அவங்களுக்கு என்னடா இத்தனை கஷ்டம் கொடுத்தாலும் இவங்களால எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியும்னு அவங்க நொந்து நூடுல்ஸ் ஆகிடுவாங்க. இந்த ஆயுதங்கள்லாம் நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.